வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான இடத்துக்கு விசிறி வலை வீசி மீன் பிடிக்க வந்திருக்கோம் காய்ஸ். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என் பின்னாடி பாருங்க, லொக்கேஷனை பார்த்தீங்கனாலே தெரியும். இது மொரட்டு கரும்பு காடு காய்ஸ். இந்த கரும்பு காட்டை ஒட்டி ஒரு சின்ன வாய்க்கா ஓடிட்டு இருக்கு. இந்த குட்டி வாய்க்கால நிறைய மீன் இருக்குது. எல்லாமே ஜிலேபி மீன், அவுரி மீன், நாட்டு ரக மீன்கள் எல்லாமே இருக்குது. இந்த மீன்களை பிடிச்சி இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணி சமைக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா விசிறி வலை எக்ஸ்பர்ட், இந்தியாவிலே சிறந்த விசிறி வலை மேக்கர், இப்படி சொல்லி எல்லா பாறையிலையும் விழுக வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு சுகுமாரனா பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேக். சுகுமாரனா வந்திருக்காரு இன்னைக்கு நம்ம கூட. சுகுமாரனா வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு விசிறியில் வீசி இந்த இடத்த அழிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்தோம். நீ வந்து எடுத்துட்டு வந்துருங்க அழிக்க. நீ வந்தனா அந்த இடத்துல இனிமேல் மீனே இருக்காதுண்ணே காய்ஸ். நாங்கள் நேற்று இங்கே வந்தோம், வந்து ஒரு விரால் பிடிச்சோம் காய்ஸ். பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன்லாம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், இனி அதை ஆடவே கூடாது, மொத்தமாக முடிச்சிடணும். ஓகே, வளன்னு பேசாமல் சீரியஸ் மோடுக்கு போகலாம் வாங்க காய்ஸ். வீடியோக்குள்ள முதல்ல கேமரா ஆஃப் பண்ணு, வளர்ச்சிக்கு கேமரா ஆஃப் பண்ணு கேஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா விசிறி வலை. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணதுனால பல பிரச்சனைகளோடு இருக்குது. பெரிய கன்று காய்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கன்று. இப்போ வந்து சுகுமாரனோட வலையை வந்து வீச போகிறோம். இங்கே பாருங்கள், இதான் ஸ்பாட்டு. அந்த குழியை வந்து மூட போகிறோம். அதுக்குள்ளே தான் ஜிலேபி இருக்குது. வாங்க காய்ஸ், இப்போ நாங்கள் வீச போகிறோம். உள்ளே இறங்கி போயிட்டுருக்காரு. ஆசிக்கனா தான் இங்கே நின்று பார்த்துட்ருக்காரு. தாடி அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணி ஓடு கொடுத்துட்ருக்கேன் அண்ணனுக்கு. நீ எல்லாருக்கும் சொல்லிக் கொடு, நீ வீசிடாத. கவர் ஆகணும். அங்கே அந்த கட்டையில் விழுவக்கூடாது. நான் வீசினா ஓண்ணா, சூப்பர்ண்ணா. காய்ஸ், முதல் வீச்சே பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிருக்கோம். மட்டை மேலே வீசக்கூடாதாமா, மட்டை கீழே வீசணும். மீன் இருக்குண்ணா. அண்ணே, முரட்டு மீனாக இருக்குது, பார்த்து வீசுங்க. ஒரு ஆள் வேணும் இந்த ஆசைக்கு இருக்காரு தம்பி. ஆழத்துலலாம் இறங்க மாட்டேன் தம்பி. அண்ணன் டிப்டாப்பாக வந்திருக்கேன். டிப்டாப்பாக இருந்தால் பரவாயில்ல, இறங்க சேர்த்துக்கொள்ளும். ஓகே காய்ஸ், இந்த இடத்துல வந்து மீன் இல்லை, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். காய்ஸ், இப்போ நாங்கள் விசிறி வலை வீச போகிறோம். அண்ணன் ரொம்ப காண்டில் விசிறி வலை எடுத்துகிட்டு இருக்காரு. வேட்டையின் உச்சக்கட்டத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாட்டில் ஃபஸ்ட் வீஸில். ஆனால் உங்களுக்கு உலகத்திலே பிடிச்ச விஷயம் என்னண்ணா? மீன் பிடிக்கிறது. உண்மையாவா? ஆமாம். நான் நைட்டு 12 மணிக்கு எழுப்பி கேட்டேன்னா என்ன சொல்லிங்க? மீன் பிடிக்கிறது. நீ 12 மணிக்கு இல்லை, 1 மணி 2 மணி எப்போ எழுப்பி கேட்டாலும் அதுதான். காய்ஸ், உலகத்திலே மீன் பிடிக்கிறதுலாம் வெறி பிடிச்சாலும் இவர் தான் காய்ஸ். மீனுன்னு ஒன்று இருந்தால் போதும், ஓடிடுவார். போகலாம் அதாண்ணா. காய்ஸ், நாங்கள் வலையை எடுத்துகிட்டு இருக்கோம். இருக்கு நான் தான் சொன்னல, அங்கே பாருங்க, பஞ்சலை கெண்டை காய்ஸ். ரோகண்ணா? ரோகு தானே? அதுக்கப்புறம் பிடிப்போம். அண்ணா போண்ணா, என்ன மீன் மாட்டுச்சு? மாசீடு தானே சொல்லுவாங்க. இது கண்ணாடி காப்பில் இது மாசீடு. ஆனங்கிட்ட மாசீடு. மானகட்ட மாசீடா? ஏன்னா அது திட்டுவேன். ஒன்றை வச்சு என்ன பண்ணுறது காய்ஸ்? இதான் வந்து எல்லோ ஃபின் மாசீர். பார்த்து. ஆமாம், எல்லோ ஃபின், எல்லோ ஸ்பின்னு, கோல்டன் ஸ்பின்னு, ப்ளூ ஸ்பின்னு. ஆமாண்ணா, இது மாசீர். கடலில் சொல்லிட்டு இருக்கிறாங்க டியூனா, எல்லோ பின்னு, ப்ளூ பின்னு. அதை அப்படியே காப்பி அடிச்சிருந்து ஆற்றுலிங்க. நான் உண்மையாலண்ணா மாசீடு வெரைட்டி இருக்குண்ணா. கோல்டன் மாசீர் இமாலயில தான் கிடைக்குது. ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்லேயே வித்தியாசம். யாரும் உங்களை கேள்வி போகிற அடிச்சு விடுங்க சௌரியத்துக்கு. கமெண்ட்லேருந்து 2 பேர் சொல்லுவாங்க, அதையே ஆஃப் பண்ணி வச்சுருவீங்க. நாங்கள் கமெண்ட் ஆஃப் பண்ண மாட்டோண்ணா. நீங்கள் யார் என்ன வெளிப்படையாக திட்டாலும் திட்டிக்கலாம். இது வரைக்கும் கமெண்ட் ஆஃப் பண்ணதே கிடையாது ஒரு வீடியோவில் கூட. காய்ஸ், ஃப்ளவரான் மீன் மாட்டிருக்காமா? காட்டுங்க. ஆமாண்ணா, நம்ம வீட்டில் இருக்குல்ல வருது திங்கிறத. காய்ஸ் போடு, அம்பு வருது. நம்மள்ட்ட 1/2 கிலோ ஒன்று இருக்குல்ல காய்ஸ். இங்கே பாருங்க, இருக்கு நல்ல ஒரு ஸ்பீசிஸ். ஏன் அதை எடுத்து போகிறீங்க? சாப்பிட்லாமாண்ணே? விஷமாய் செத்துக்கிட்டு போயிருப்போம். அதெல்லாம் எனக்கு தெரியல, இதெல்லாம் நான் சாப்பிட்டதுல இருந்து. சாப்பிட்றோம். ஆசி கரெக்டாக சொல்ல, அப்படி ஆசி கேட்டுக்கேன். சாப்பிட்ருக்கானுங்கண்ணா. அதான் ஃபாரினில் சாப்பிடும், அவன்லாம் சாகாத, நான் சாப்பிட போகிறேன். பார்க்க உண்மையாலுமே இந்த முனையை பார்த்து ஃபஸ்ட்டு எலும்புன்னு தான் நினச்சேன். நான் மனித எலும்பு கூடுன்னு நினச்சேன். இதை பார்த்துட்டு காய்ஸ், நாங்கள் வலை வீசுகிற இடத்துல டிஸ்டர்பன்ஸாக பஸ் எல்லாம் வேறு வந்துட்டுருக்கு. பஸ் வர்றது நம்ம நின்றுக்கிறோன்னு சொல்லு. மேலே ஏற்றிட போகிறாங்கன்னு. காய்ஸ், இப்போ நாங்கள் ஒரு பாலத்து மேலேருந்து வீச போகிறோம். நல்ல ஒரு ஹைட்டான லொக்கேஷனு. வலை எப்படி விழுகுன்னு தெரியல. காற்று திசை எல்லாத்தையும் பார்த்தா வலை வீசணும். ஸ்னைப்பர் எப்படி ஒரு லாங் ரேஞ்சில் சொல்லும்போது எல்லாத்தையும் கவனிப்பாங்க. ஸ்னைப்பர் துப்பாக்கியே இந்த விசிறி வலை ஒன்று. ஆமாம், எக்ஸாக்ட்லி 2 ஒன்று தான். அது கீழே மீன் இருக்கான்னு பார்த்து வீசணும். வீசணும் அங்கே வாரு மீன் இருக்கா? பொறுமை. ஏதோ அடிக்குது, பட்டு பட்டுங்கண்ணா. அடிக்குது. பார்த்து
கைஸ் அங்கே பாருங்க சூனா போனா வராரு. பின்னாடி எங்கள் ஸ்கூட்டி ஒரு நேரம் மோதி தள்ளி இருக்கோம். கைஸ் இப்போ வரைக்கும் எங்களுக்கு பெருசாக மீன் மாட்டலை. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு என்ன டியூனா பிடிச்சோம், ப்ளூ ஃபின் டியூனா, எல்லோ ஃபின். கைஸ் இப்போ நாங்கள் வந்து ஒரு டியூனா ஃபிஷ் பிடிச்சோம். ஆசிர் இல்லை, இங்கே டியூனா ஃபிஷ். இப்போ நம்ம அடுத்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்கே வாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பாதை இருக்குது. எங்கள் அட்வென்ச்சர் பாதைனா 1000 பேர் நடந்த மாதிரி தடை இருக்குது. அட்வென்ச்சர் பாதைங்கிற அபசகுணமாக பேசாதீங்கண்ணா. போனா நடந்தே தடம் போட்டு வச்சுருக்காங்க. அட்வென்ச்சராக இருக்குது. கைஸ் நாங்கள் ஒரு புது லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். அலைய ரெடி பண்ண நானும் வச்சுட்டானா. நாங்கள் இப்போ அந்த பாலத்துலேருந்து பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ இங்கே வந்துட்டோம். இதுவுமே ஒரு பாலம் மாதிரி தான் இருக்கா. கைஸ் மீன் இருக்காமா? புரிஞ்சானா? சாதிச்சிட்டோண்ணா. அப்படி மீன் கன்ஃபார்ம் இருக்குது. வலையை போட்டு திக்குது. என்ன பார்த்து 1 இருக்குமா 2 இருக்கா? எவ்வளோலாம் தெரியல, மீன் இருக்குது. நாங்கள் மீன் தானே அரைஞ்சானா அண்ணா. லக்குண்ணா 2 அரைஞ்சாண்ணா. 2 கீழே இன்னும் பார்க்கலையா? கீழே இருக்கா? 3 நாள் அண்ணே. நம்ம ட்ரேடு மார்க்குண்ணே. அது சைஸ்னா முட்டைய நம்மளோட கால் தடத்தை பதிச்சாச்சு. நான் பேசாம இறங்கி 3மே முரட்ட அரைஞ்சாண்ணா. காய்ஸ் இங்கே பாருங்க, சுகுமாரனோட ஃபேவரட் ஃபுட்டே இதுதான். அப்படியே பச்சையாக வறுக்கிறோம். காய்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா அரைஞ்சா மீன். பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம ஆற்றுல உள்ள மீன் தான். நம்ம பவானி ஆற்றுல இந்த மீன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மீன் இந்த வாய்க்காலில் வந்துருக்கு. இந்த வாய்க்காலில் இப்போ நாங்கள் பிடிச்சிட்ருக்கோம். சுமார்ண்ணா எல்லாமே இருக்குது. நீங்கள் அரைஞ்சா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா தம்பி? எனக்கே தெரியும். அதுக்காகவே 10 டைம் வலை வீசிருப்பேன். ஜிலேபி இருக்குதுங்கிறீங்க, விரால் இருக்குங்கிறீங்க. அவர் இருக்குங்கிறோம் கட்டலா இருக்கு. நீ அரைஞ்சா இருக்குன்னு ஒரு வார்த்தை எங்கிட்ட நீ அப்பயே சொல்லியிருந்தீங்கன்னா இறங்கி உள்ளே குதிச்சுட்டு பழைய வீசிருப்பேன். காய்ஸ் இப்போ அரைஞ்சா மீன் கேள்விப்பட்டோன்னா சுகுமாரனாக்கு வெறி பிடிச்சிருச்சு. வீசுனா ராக்கெட் மோட் ஆன். போடு வீசுனா மக்களை இங்கே பாருங்க, எதுக்குள்ளே போய் வலை வீசிட்டு இருக்காருன்னு. இங்கே பாருங்க, எதுக்குள்ளே போய் வலை வீசியிருக்காருன்னு. என்ன பண்ண போகிறீங்க? இறங்கண்ணா. இன்னும் சைஸில் எப்படிண்ணா? சைஸு ஆசிக்கு வாங்க. ஆசி வந்துட்டேன். நான் கேமராமேனுங்க. இல்லை நானும் வரேண்ணா. காய்ஸ் இப்போ களத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இறங்கிட்டாங்க. பார்த்து அங்கே போகாத. காய்ஸ் அங்கே பாருங்க இருக்குது ஜிலேபி. இல்லை இங்கே வந்து அந்த பக்கம் தான் வரணுங்க. பூரா இங்கே கரையில் நிற்கிது. காசி இருங்க, வலை அங்கே தான் புடிங்க. முட்டிருச்சு. யாரு? தாடி மீன் தான். நான் காலம் வச்சுட்டு இருக்கேன். அண்ணா பிடிச்சிருண்ணா சோசனா. இங்கே ஓடுது பாரு. காய்ஸ் இங்கே இருங்க. உள்ள இங்கே விடல. நான் இங்கே இருக்கு, அப்படியே மூடிட்டா இருக்கு. அங்கே மூட வேண்டாம். நீ ஃபுல்லாக கரை வரைக்கும் கொண்டு வாங்க. கைஸ் இப்போ எந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த வாய்க்கால் ஒரு பெரிய வாய்க்கால். இந்த வாய்க்காலே அடைச்சி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கையில் பார்த்தீங்கன்னா லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. கையில் பிடிச்சட்டா? யோ நீ ஃபர்ஸ்ட் மீனை பிடியா. இந்தாங்க அந்த சைடு மாலை உங்க கால்கிட்ட இருக்க முடிச்சு. நீங்க அமுக்குங்க, பவரை காட்டுங்க. ஒன்று தான் இருக்குது. அவர் பிடிச்சி ஒன்று தான் இருக்கா? நான் வலை கிழிச்சிட்டு போகுதுண்ணா. என்ன பண்ணீங்க? பிடிச்சிட்டீங்கன்னு சொல்லி அதான் சொன்னல, அவர் பிடிக்க மாட்டாருன்னு. அவர் அவரி விரால் தான் பிடிக்க கரெக்டு. தாடி இங்கிட்டு வா, பேசாம மீனை விட்டு அடிவாங்க அதை. காய்ஸ் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க இந்த இடம் எப்படி இருந்துச்சு. பார்த்துட்டீங்களா? பார்க்குறேன்னு நாங்கள் டைட்டாக பிடிக்கூடாது, கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கோங்க. அது வலையை அத்துக்கு போயிடும். நாம ஒரு இழுத்து கிரிப்பாக பிடிச்சிருப்போம். அப்படி போல இந்த அமுத்து பிடிச்சிங்கன்னா பொத்துட்டு வந்துடாதா? இந்த தம்பி இதெல்லாம் தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு இருக்கீங்க. எங்கே கல்லுக்கு தான் அங்கே வந்து ஒளியும். இல்லையே காணுமே. ஏய் அங்கே போரு காய்ஸ். பை தாடி வாயா, உண்மையாக பிடிச்சாரியா முரட்டு மீனா. அப்போ அது அங்கே தான் இருக்கும். அந்த வலைக்குள்ளே தான் இருக்கும். அங்கே ஃப்ளோரான சைஸ் பாரு. ஆனால் இன்னும்ண்ணா நல்ல சைஸ். ஒரு ஜிலேபி 1/2 கிலோ வரும். இன்னும் 10 ஜிலேபி பார்த்தோம். ஆனால் ஒன்று தான் மாட்டியிருக்கு. ஜிலேபியை மட்டும் பிடிக்கும் போது பார்த்து பிடிங்க. ஜிலேபி போட்டாரு. இதான் பெருசான இருக்கு இல்லையா? பெரிய மீன் இருக்கு. பொண்ணா
விசிறி வலை வச்சு மீன் பிடிக்கிறோன்னு வீடியோவில் ஃபஸ்ட்டு பேசணும். ஐயோ ஐயோ விட்டாரியா, இப்போ நெருக்கு வலை கையில் போட்டுருச்சா? ரைட்டு. ஜிலேபி வந்து இப்படி தான் பிடிக்கணும். அடுத்த யாராவது பிடிச்சி கொடுத்தா நீ பிடிப்ப. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து செத்துரு, அப்புறம் எப்படி வேணாலும் பிடிக்கலாம். உயிரோட இருக்கும்போது பிடிக்கும். ஆனால் அடுத்த வாட்டி அமுக்கிறது இருந்தாலும் உள்ள இறக்கி விடணும். கைஸ் இந்த ஸ்பீசிஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஜிலேபி இல்லை, ஃப்ளவரான். அதை விட்டு நான் பாவம் இல்லாமல் கருமீன் இல்லாமல் அதையும் கொண்டு போய் உயிரோடு தான் நாங்கள் கொண்டு போய் நாங்கள் வறுத்துருவோமே. இது அதிகம் மீன் இருக்கு, நல்லா இருக்கும். வறுத்துருவோண்ணா. பனையரில் கையில் பிடிச்ச ஒரு ஆனால் தூக்கலாம் எவ்வளோ மீன் மாட்டிக்கும் பார்ப்போம். 1 கிலோ. கைஸ் இப்போ நல்லா நமக்கு சமைக்க தேவையான அளவுக்கு மீன் சேர்ந்துருச்சு. அப்போ போகுது, கிளம்பலாம். முடியாது பெரிய ஜிலேபி. பொழுது போகாம விடவே மாட்டாங்க நம்மளை. நைட் ஆனதா நேற்று நைட்டு 8 மணி வரைக்கும் கொண்டு விட்டாங்க. 8 மணி ஆகி போச்சா? மீன் பிடிக்கணும் வந்துட்டா அப்படிதான் நீங்கள் இருக்கும். அந்த பகல் வந்து பாருங்க, அந்த இடத்துல இப்போ போக முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. கிளம்போது மணி 7:30 மணி ஆயிடுச்சு அங்கேயே ஸ்பாட்டில். சரி கடைசியாக விட்டு வந்துட்டாங்க. உயிரே போனாலும் நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் போகும். சரி ஆனால் பிடிக்கிட்டு நான் வீடியோ எடுக்கிட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தா ஒத்துறீங்க வேணாம், கருகுமணி டை கிடக்குது, எல்லாம் ஓடிட்டாங்க. வழக்கமாக 10 மணிக்கு தானே போவாங்க, நீங்கள் 8 மணின்னு பரவாயில்லைங்க. இப்போ உங்கள் குளத்துக்கு எது வேலை ஃபஸ்ட்டு? எங்கள் குளத்துல யாரும் வளைய தூக்கிட்டு வரக்கூடாது. ஏன்? விடுது 1 கிலோ ஜிலேபியை காணோம். கொடுங்க வளைய. டவுசருக்குள்ள போயிடுச்சா? இல்லை இந்த பக்கம் தான் உள்ளது. லைவுங்க லைவ்ல போயிட்டு இருக்கு, எனக்கு சமைச்சேன். நல்ல ஜிலேபி, நல்ல மாடிக்கா கைஸ், நல்ல ஜிலேபி ஒன்று மாடிச்சு. தம்பி நீ க்ளீன் வாய்க்கால் தூர் வாரியாச்சு, அவ்வளோதான். உங்கள் மக்களே எவ்வளோ மீன் பிடிச்சிட்டாருண்ணே பாருங்கண்ணா, அங்கே வாரு. தூக்குனா அவ்வளோதான். வலையை இதோட தூக்கி வெளியே வச்சிடணும். அங்கே வாரு. காய்ஸ் இப்போ நம்ம 2வது பெரிய மீன் பிடிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும், முரட்டு புதரு. அம்மா போகவே கஷ்டமாக இருக்குது. எப்போ யாராவது இருக்கீங்களா? இங்கேயே தெரியுங்களா? என்னண்ணா மீன் பிடிக்க சொன்ன புதரை விளக்கிட்டு இருக்கீங்க? ஆறாலண்ணா இல்லை சாரா மீன் பிடிக்க ட்ரை பண்ணிருக்காரு அண்ணா. போச்சு தம்பி மீன். பார்த்தீங்களா? ஆமாம், அப்படி சொன்னால் தான் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்ப. பார்த்தீங்களா இல்லையா? ஏதோ மூஞ்சிலுக்கு வேணா ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாமேன்னு சொன்னேன். விட்டுருங்க, இப்போ முட்டிட்டு வரும் தம்பி. எந்த பக்கம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். குப்பரை விழுந்து அமுத்திடணும். என்னது? நான் குப்பரை விழுந்து அமுத்திடணும். மீன் 2 3 சொல்லுவேன், எல்லா பக்கம் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கணும். நான் ரெடின்னு சொன்னதையும் அட்டாக் பண்ணலாம். கைஸ் இப்போ நாங்கள் இந்த புதரவே லாக் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே தான் மீன் இருக்காமா. இப்போ என்ன உடம்புல அரிக்குது? இப்போ அரிக்காத புதருக்குள்ளே போனா மறையன்ற பாகுபலி. கைஸ் தூக்குங்க, அருமையான ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று ரெடி ஆயிடுச்சு. மீனக்கானா எங்கங்க இருக்கா? ஒன் செகண்ட் தலையில் வச்சு அமுத்திடும்போது பார்த்து காலுக்கிட்ட ஒன்று வந்து முட்டிச்சா? ஆனால் சின்னதாக தான் முட்டிச்சா. ஏய் மாட்டுக்கா, இங்கே இருக்கா அவுரி அண்ணா வேணா பிடிச்சேன். அவரு போடு. எடுங்க மீன் கையில பிடிச்சிட்டு எப்படி கல் விழுந்துச்சுன்னா வலையிலே சிக்கலையே, வலையை ஓட்டு பொத்துட்டு போகுது. அது மீன் பிடிக்கிற ஆளு நான் வலையிலே மாட்டலண்ணா. இங்கே வாருண்ணா. விடுங்க, பிடிங்க. அது வீசி வலையில மாட்டாது, கண்ணி சின்னது. சரி பாத்தியா காட்டினா எப்படி வலை வந்து போட்டீங்க? நான் தான் பிடிச்சேன். என்னமோ தாவுச்சு பாத்தீங்களா? அவரு குஞ்சா குட்டி மீன். இதை கொண்டு போய் விட்டுடலாம், பாவம். கைஸ் நம்ம மீனை பிடிச்சிட்டு வந்துட்டோம். இதான் மீன். அண்ணா சமைக்கிறதுக்கு முன்னாடி மீன் எடுங்க. எடுண்ணா நான் போதுண்ணா. அப்புறம் ஒரு 2 அரஞ்சான், ஒரு ஃப்ளோரான் சாப்பிட்டுக்கலாம். ஒன்று வீட்டுக்கு போய் காட்டுண்ணா. உயிரோடு இருக்கானண்ணா. இதே சும்மா துள்ளிட்டே இருக்கிற அடைச்சட்டியில். அவ்வளோதான் கைஸ், இதான் நம்ம சமைக்க போகிறோம். இந்த 4 மீன் மிச்சதெல்லாம் எடுத்து பேக்கேஜ் பண்ணி வைக்க போகிறோம். கைஸ் மீனை வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். கைஸ் இங்கே ஜிலேபி மீன் வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ணா அது ஜிலேபியா ஃப்ளோரானா? ஜிலேபி தம்பி, நாம்பாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜிலேபி. என்னப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜிலேபி தான். அது என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்? ஏ கிரேடு தம்பி. சைஸ் மீன்ல ஏ கிரேடு ஜிலேபி. உனக்கு இன்னுமே தெரியாத? இன்னும் டவுட் கேட்டே இருக்கிற புதுசாக இப்போ தான் நீங்க மீன் பிடி. அது மட்டும் இல்லை, உசுரோட இருக்கிறது தான் ஏ கிரேடு. உசுரோட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, துடிக்க வருது. நாங்கள் பிடிச்சலே பெரிய ஜிலேபி. முள்ளு மட்டும் பார்த்துங்க 1.5 இன்ச்சுக்கு இருக்குது. வெட்டுனா வறுவலை போட்டுடலாம். அங்கிட்ட ஒரு ஆள் கிளீனிங்கில் போயிட்டுருக்காரு. அண்ணா உங்கள் ஏ கிரேடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி. காட்டுங்க. இன்னும் ஒன்றுமே வெட்டலை. பட்டர்ஃப்ளை போடலாமா? இன்னும் இல்லை. பட்டர்ஃப்ளைவா? பட்டர்ஃப்ளை ஓப்பனாக போட்டுடலாமா?
அவர் இன்னும் கூப்பிட்றாரு. எப்படி வேணா போடுங்க, சொல்லு தம்பி. உங்க இஷ்டம் தான். உங்க மீன் காய்ச்சி ஏதோ புதுவித கட்டிங் புதுவித கட்டிங்களா இல்லை தம்பி? ஓப்பனில் ஓடுற மீன் அவ்வளோதான். ஏ கிரேட்னா இது A1 கிரேட். அவங்கவுங்களுக்கு எந்த மீன் சாப்பிட பிடிக்குதோ அதை அந்த மாதிரி டேஸ்ட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க மீன் அவங்கவுங்க க்ளீன் பண்ணிக்கிறோமா? அவங்கவுங்களுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம், இது என்னது? இதான் A1 கிரேடா? A1 கிரேட் காய்ஸ், A1 கிரேடு மீனை பார்த்துங்க காய்ஸ். இதில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு A1 கிரேடுங்கிறீங்க? பெரிய ஜிலேபி. எங்களுக்கு இதுவே பெரிய ஜிலேபியாப்பா. கடலில் இருக்கிற பாறை 20 கிலோ தூக்கி கட்டுவாங்க. நாங்கள் எங்களுக்கு இதுதான் பெருசு. வர்ற காட்டில் இருக்கிறோம் காய்ஸ். இங்கே வந்து A1 கிரேடு வந்து ஜிலேபி ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா A கிரேடில் பட்டர்ஃப்ளை போட்டிருக்காரு. பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு அவர். தம்பி 2 ஜிலேபி ஆக்கிட்டேன். இதுதான் உண்மையான பட்டை ஜிலேபி. கேட்டிருக்கியா? பார்த்துக்க, ஜெராக்ஸ் எடுத்துட்டேன். ஜெராக்ஸ் காப்பி. இது ஒரிஜினல், இது ஜெராக்ஸு. ரொம்ப கலர் டல்லாக இருக்குது பற்றி, அதுதான் ஜெராக்ஸு. பாவம் தம்பி, அநியாயத்துக்கு குளிர மணி நக்கலாக சிரிக்கும். அடுத்த ஜென்மத்தில் மீனாக பிறந்து என்ன பண்ணுவீங்க? ஐயோ, சீக்கிரம் செத்துருவோம். மீனாக மட்டும் முறக்கூடாது. சுதர்சனெல்லாம் மீனாக பிறந்தா நான் வலையிட்டு வந்துடுவேன். ஓடு பாரு, ஓடு. காய்ஸ், அங்கே A கிரேடு வந்து கட்டிங் இன்னும் முடியல. A கிரேடு கட்டிங் பாருங்க, தேங்காயில் நடந்துட்டு இருக்கு. ஐயா, மகாத்மா காந்தி சொல்லுது, கருணைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? கருணை கொலை தான் பண்ணியிருக்கிறேன். நம்ம சாப்பிட்ணுமே சொல்லிட்டு செத்த மீனை கொண்டுட்டு இருக்காரு காய்ஸ். அதுவும் வந்து நான் எடுத்து வச்சிருக்க தேங்காயில் வெட்டிட்டு இருக்காரு. நம்ம உயிர் வாழலாம், எந்த உயிரை வேணாலும் அடித்து சாப்பிட்லாம். இது தவறான குழியாச்சங்க. ஏன் இப்படி தாங்க பழங்காலம் தொட்டு வாழ்ந்தாங்க. தான். சரி, இப்போ மனுஷனே இல்லைண்ணா, நம்ம 3 பேர் தான் இந்த உலகத்தில் இருக்கோம்னா, சோத்துக்கு ஏதாவது கொல்லணும்னா என்னத்தை கொள்ளுவீங்க? அவ்வளோதான், ஒருத்தர் கையை மாற்றி மாற்றி விட்டு ஒரு நாளைக்கு 2 பேர் பிளான் போட்டு ஒருத்தன் கொள்ள வேண்டியதா? சாப்பிட ஒரு உயிர் வாழலாம் முன் வந்து ஒருத்தன் கையை கொடுங்க, காலை கொடுங்கன்னு சொல்லி. காய் சைஸில் நான் பெருசாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு என்னைய போட்டுருவாங்க. 1 மாதம் தாண்டுப்பா அப்படின்னு. 1 மாதம் சாப்பிட்டு நல்லா உப்பு கருவாடை போட்டு வச்சுக்கலாம். என்ன ஒரு முன்ன கத்திரிக்கோள் கொண்டாந்து கொடுத்துக்கிறீங்க? வரேன் எங்கே எனக்கு ஒன்றே மட்டும் எடுத்து வந்தியா? ஒன்று எடுத்து அதையும் சாப்பிட்டு வந்துட்டு. தேங்காய் பிஸ்கெட் மக்களே. நான் பாலத்துக்கு கீழே லைட்டாக போட நான் அரைஞ்சா வருதுண்ணா. இது ஏன் உங்களுக்கு போல பிடிக்குது இந்த மீனை மட்டும்? அது வேற மீன் முட்டை நல்லா இருக்காது, இது பயங்கரமாக இருக்கு முடியும். எறும்பு கடிச்சு விட்டு குட்டியில் ஃப்ளோரான்றீங்க, போரானுன்றீங்க, என்னையா உங்களோட? காய்ஸ், இப்போ மீன் கட்டிங் போட்டுட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, அவ்வளோதான். கட்டிங் போட சொன்னேன், மீன் தூக்கி போட சொல்ல. குப்பை அடிச்சு விழுந்துட்டு இருக்கேன் நான். காய்ஸ், இப்போ ஜிலேபி மீன் வந்து கோடு போடுறோம், அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். காய்ஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ணே எப்படி இருக்கு? தக்கன்னு இருக்கு. எப்படி எவ்வளோண்ணா இருக்கு வெயிட் இந்த மீன்? ஒரு 300 கிராம். 300 கிராம் தான் இருக்குமா? க்ளீன் பண்ணால் 300 கிராம். ஓகே, போடுங்க, மசாலா போட்டலாம். மசாலா போடுறது வைங்க வைங்க வைங்க. உப்பை போட்டுருப்பாரு, நல்லா எடுத்து வைங்க சார். ஃபஸ்ட்டு உப்புலேருந்து அரைப்போம். என்னத்துக்கு உப்பு போட்டுட்ருக்க? இப்போ இங்கே கரும்பு காட்டுக்கு போகிற மாதிரி ஓட்டுக்கிறீங்க. போதுமா? போதுமா? டேஸ்ட் வரணும்ல. மீன் கட்டணா நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா தக்கன்னு ஜொலிக்கு இந்த மீன். காய்ஸ், இதை மாயனூர் சந்தையில் ஒருத்தன் ஒரு இதாக கூட மதிக்க மாட்டாங்க. 500 மாயனூர் சந்தையில் 30 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டாங்க நம்ம. தம்பி, வைரத்துக்கு எதுவுமே பாலிஷ் போட்டால் தான் மதிப்பு. அது சாப்பிட்டு பாருங்க, அப்போ தான் அது மதிப்பு தெரியும். புரியுதா? வைரத்து சும்மா பார்த்தா அது கல். அது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? காய்ஸ், இங்கே பாருங்க, இந்த மீனோட பேர் அரஞ்சான். இதுக்கு வந்து இப்போ சுமார்னு வச்சிருக்க பேர் ஆற்று வைரம். இது மாயனூருக்கு போனீங்கன்னா 30 ரூபா கொடுத்தீங்கன்னா டன் கணக்கில் தருவாங்க. 35 ரூபா கொடுத்தீங்கன்னா பருத்தே கொடுத்துருவாங்க. 100 கிராம் எடை குறைஞ்சிருச்சு. இப்போ அதில் உள்ளே இருக்கிற முட்டையெல்லாம் எடுத்தாங்க. இருந்ததே 100 கிராம் தான். என்ன இருக்கு வைரம் இதாகிற போது எடுத்துகிட்டு வாங்க ஃபஸ்ட்டு. வைரத்தை பட்டை தீட்டிட்டாரு, இனிமேல் பாலிஷ் போடுவார் கொடுத்தா. காய்ஸ், இதான் நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீன். எங்கன்னா இன்னொரு மீன் குறையுது. யார்? சுமன் மீனா? ஏன் மீன் வைனா? கோடு போடவா? கோடை போடுங்க, கோடை போடுங்க. எத்தனை கோடு சுமனுக்கு? 10 கோடு போடுங்க. இவர் கூட சேர்ந்து எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரே ஒரு இந்த அரஞ்சான் தாங்க. இந்த 5 வருஷம் வாழ்க்கையில் சுகுமார் நாவல் கிடைச்ச பலன் வந்து இந்த அரஞ்சான். பொக்கிஷம் தம்பி, அதை கேவலமாக பேசாத. நம்ம மீனே இல்லாதப்பெல்லாம் இதை சாப்பிட்டு பசியாடி இருக்கு. இப்போ நீயே கேவலமாக பேசுனா. இவ்வளோ கோடு போட்டுருக்குற போதுமா? போதுங்க. சைடு ஓட்ட எப்படி மீன் முள்ளு மாதிரி இந்த மாதிரி காட்டிக்கிற? எப்படி? போதுங்கய்யா. இன்னொரு சைடு போட்டிங்கன்னா எல்லாம் துண்டு துண்டாக விழுந்துருங்கய்யா. கைஸ், இதான் நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீன். எப்படி இருக்குன்னு பாருங்க. பண்ணவா வேணாமா? அண்ணா, பட்டர்ஃப்ளை எங்கே வச்சிருங்க அப்படியே. கைஸ், இதான் வந்து பட்டர்ஃப்ளை தான். ஜெராக்ஸ் காப்பி மீன். இதுக்கு பேர் என்னண்ணே?
பட்டர்ஃப்ளை ஒரு இலை இப்படி வைக்கவா இல்லை இப்படி வைக்கவா? எப்படியாவது வைங்க கைஸ். இதான் நம்ம மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா உயிரோட மீன் அங்கே இருக்கு பாருங்க. மீனோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுருக்கோம். இப்போ சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். நம்ம போட போகிறது பார்த்தீங்கன்னா பியூராக வந்து ட்ரை மசாலான்னு சொல்லுவோம். ட்ரையாக இருக்கும். இந்த மசாலா யாருன்னா நம்ம சொல்லி கொடுத்தா? ஒருத்தர் தெரிஞ்ச சொன்னாப்புல நான் கொன்றுவேன். பேர் வந்து ராஜ்குமார். அவரோட மசாலா தான் கைஸ் இது. ராஜ்குமார் மசாலான்னு பேரை வச்சுக்கலாம் நம்ம. சொல்லுவாங்க. இந்த சிலம்பெல்லாம் நல்லா எடுக்குவா. அப்படியே அவ்வளோதான். மீனை கொஞ்சம் தண்ணியில் கைஸ் இப்போ மீனுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா போடுற ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. பார்க்கவே தகன்னு இருக்கு. கைஸ் இப்போ நாங்கள் வந்து மசாலா போட்டுட்ருக்கோம். என்ன மீன் அது? அரைஞ்சான். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆஹா, சுறா மீன் செவல் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது கைஸ். அடுத்த மீன் எடுப்போமா? ரெடி? போண்ணா எல்லாம் வயிற்ற போடுவாங்க. அப்படியே மல்லிகைப்பூ சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டு அப்படியே மேலே ஒரு பெரட்டு கீழாப்பில் ஒரு பெரட்டு எடுத்துகிட்டு வாங்கி பார்க்கலாம். தேங்காய் வியாபாரியா மல்லிகைப்பூ வியாபாரியா அவர் வர்ணிச்சிட்ருக்காரு. என்ன ஆசிக்கு வாயிலேருந்து எச்சு ஊற்றுது. எனக்கு தெரியும் மீன் பட்டக்கிற ரோடு மாதிரி தெரியுது. இப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஞாபகம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, பார்த்த மாதிரி இருக்குது. கைஸ் மசாலா போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் தான் போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்குது மசாலா போட்டு வச்சுருக்குது பார்க்கவே. நீ கொஞ்சம் தள்ளி போயிருந்தே. தாலையே அது உளுந்துரும். இதில் கத்தி வேற. எல்லாம் பார்த்தீங்களே அப்படியே ஒரு புரட்டி லாஸ்ட்டில் எல்லாம் மசாலா போட்டு புரட்டிடுங்க. முட்டைக்கெல்லாம் இவ்வளோ இங்கே வரும். காய்ஸ் இங்கே பாருங்க, வீடியோ எடுக்க சொன்ன ஒரு ஆங்கிள் வச்சு இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு. காய்ஸ் மீன் முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதான் வந்து மீன் முட்டை மசாலா போட்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. காய்ஸ் நம்ம மீன் பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு இருக்கு. நம்ம சுமாரனால வெயிட் பண்ண முடியல. இருக்கிறோம் பாயிருக்கு ரெடியாக இருக்கு. பதுங்கிட்டு இருக்கிறோம். புளி பதுங்கும் போதுக்காக பதுங்கிட்டு இருக்கிற மீன் வந்தது இப்போ ஆயிருக்கு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம மீன் வந்து வெந்துட்டு இருக்கு. ஆசிக்கனா தான் குக் பண்ணிட்டு இருக்காரு. கடைசி ஃபைனல் டச் நீங்க பாருங்க தம்பி. ஆசி 4 கிலோ தண்ணி நிற்கிது. சொல்லு வச்சிருக்கா. டீப் ஃப்ரையா இல்லை மிட் ஃப்ரையா? மிட் ஃப்ரைலாம் எனக்கு டீப் ஃப்ரை. அவங்க ரெண்டுக்கான மிட் ஃப்ரை போட்டுருங்க. சரியா இருக்கு. இப்போ பொடி நீங்கள் போடுற பொடி பூரா மீன் தான். இதுக்குள்ளே எண்ணெய்க்குள்ளே தான் இருக்குது. ஆசிக்கு சூப்பராக இருக்குது. அரைஞ்சான் திருப்பினா போனா அரைஞ்சான் மசாலாவை. நம்ம என்ன பயங்கரமாக டெவலப் ஆகிட்டீங்க. பஸ்ஸில் மீன் பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளன்னு இருக்குது. இப்போ பயங்கரமாக இருக்குது. மசாலா
இந்த சிவப்பு கலரில் போட்டா அந்த பக்கம் நீ கொஞ்சம் எச்ச முழிங்கிறேன். கைஸ் நாங்கள் மேலே திருப்பி பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். கைஸ் எங்கள் வரும் எல்லாம் கிளியாக பறந்து போயிட்டுருக்கு. நான் நிறைய வீடியோ பார்க்குறேன். எனக்கு ஒரு டவுட்டு. நான் நிறைய வீடியோ பார்க்குறேன். சமையல் செய்ய எடுக்கிறாங்க, டக்குன்னு அப்படியே ஒரு இயற்கை காட்சி காமிக்கிறாங்க. எதுக்கு? பார்க்க நல்லா இருக்குல்ல. இப்போ நம்மளும் அப்படி தாங்க வேறு இயற்கை பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா சுற்றி அதே எடுத்துக்க வேண்டியதானே. சமைக்கிற பார்க்குறது தானே வந்திருக்கிறேன். எல்லாம் வந்துருச்சோம். இது முறுமுன்னு வாட்டு ஓ மீனை வந்து ஆசி மீன் பொரிக்கிறது நினச்சிக்கியா? தப்பு. குழம்பு வச்சுக்கிறாரு. இது எண்ணெய் குழம்பு. மசாலா பூரா எண்ணெயில் கிடக்குது. அப்படியே சாப்பாடில் பிணைஞ்சு சாப்பிட்லாம். கைஸ் இப்போ மீன் வெந்துருச்சு. சாப்பிட்லான்னு பார்க்குற கேப்பில் அங்கே பாருங்க சின்ன புள்ள மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தேங்காய் உடச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த சுமார் நான் பார்க்குற வேலையை மட்டும் பாருங்கள். காய்ஸ் இங்கே பாருங்கள் தேங்காய் உரிச்சிட்டு இருக்காரு. திருட்டு தேங்காய். அப்படியே வந்து சொல்கிற ஆற்றுல மிதந்து வந்துன்னு சொல்லி வேண்டியது. காய்ஸ் தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. போட்டலாமா பவுலிங்? பால் ரெடி. நான் தண்ணி எனக்கு நீர் மட்டம் பார்க்குறீங்களா? உடனே வந்து உனக்கு அருந்ததியுமே திருட்டு தேங்காய் உடைக்கிறதுக்காக தேங்காய் மில் ஓனர் ஆற்றுல மிதந்து வந்து அது திருட்டு தேங்காய் தாங்க. அவ்வளோதான். என்னங்க ஒரே இதில் கரெக்டாக மில்லு ஓனருங்கிறது. ஆஹா ஒரே அடியில் பொழந்துட்டு கத்தி மாதிரி உடைக்க. எனக்கு கொஞ்சம் குடியா. ஏடா ஒரு சொட்டு இல்லையடா. எதை கொடுக்குறாங்க பாருங்க காய்ஸ். காய்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கொண்டாண்ணா பார்க்கவே எச்சி ஊறுதா. ம் மீன் பிடிக்க வர சொன்னா வரை. முருளை வேணும், ஒன்று சாப்பிட்டா வேணும். காய்ஸ் இங்கே பாருங்க எப்படி தெரிச்சிட்டு இருக்குன்னு. காய்ஸ் இங்கே பாருங்க மீன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே தேங்காயும் இருக்குது. தேங்காய் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ இருக்குன்னு. தேங்காய் சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமா? 2 வாரம் தான் திருடாரு. சும்மா தான் தேங்காய் எடுத்து வந்தாங்க. ஆற்றில் மிதந்து வந்தது நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அவ்வளோதான் சார் அடுத்து போட்டுடலாமா? போடுங்க. காய்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மீனும் வந்துருச்சு. ஆனால் வச்சுண்ணா வச்சிடலாமா அடுத்த மீன்? பட்டர்ஃப்ளை. அப்படியே சட்டி சைஸுக்கு இருக்க ஒரு மீன். பட்டர்ஃப்ளைன்னு பட்டர்கருவாடை தூக்கி எண்ணெயில் போட்டாங்க. ஒரு சட்டி சைஸ்க்கே இருக்குண்ணா. அண்ணா அப்படியே ஒரு பரட்டுண்ணா. காய்ஸ் இங்கே வேற காத்தடிச்சு இலை பறந்துட்டு இருக்கு. தேங்காய் முடி எடுத்து காமிச்சுக்கல பறக்குது. இலை பார்த்து சாப்பிட்றாருக்கா. காய்ஸ் இப்போ நாங்கள் மீனை திருப்ப போகிறோம். பட்டர்ஃப்ளை சும்மாண்ணா பட்டர்ஃப்ளை பண்ணா என்ன மேலே தூக்கிட்டு இருக்கு பட்டர்ஃப்ளை. அண்ணா அதுக்குள்ளே முட்டையை போடணா வாண்ணா சும்மாண்ணா. பதமாக கேட்டவங்களுக்காக பெரிய மீன். அண்ணா பதமான மீன் கத்தி வச்சு அரைச்சி சாப்பிடுவாங்களே அந்த சைனால அந்த மாதிரி தாங்க. காய்ஸ் இப்போ மீன் கட்டிங்கில் போயிட்டுருக்கு. கட் பண்ணிட்டாரு காய்ஸ். நேரம் இதெல்லாம் தரேன். காய்ஸ் வெட்டியாச்சு. அண்ணா சாப்பிட்டு பாருண்ணா. என்னென்ன ஃபுல்லாக வெட்டிக்கிட்டு இருக்க? ஆசிக்கனாக்கு பர்த்டே வாமா கேக் வெட்டிட்டு இருக்கிறோம். குண்ணா என்னது? இல்லை நான் தான் பர்த்டேனா உங்களுக்கு தான் ஊற்றி அண்ணே உங்களுக்கு பர்த்டே சாப்பிடுங்கப்பா. யாருக்கு பர்த்டே? நல்லா இருக்கு. நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க இல்லை போங்க. மீனை திங்க மாட்டோம் மீன் சாப்பிட்ற அப்படி. மீனை திங்க மாட்டோம் மீன் சாப்பிட்ற அப்படி. எப்படின்னா இருக்கு சோசனா? செம்ம டேஸ்டா. நல்லா இருக்கா? வச்சுக்கலாம். நான் எப்போ இருக்கு? சூப்பராக தேங்காய் ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களா? அதை பார்த்துக்கங்க. மீன் ப்ளஸ் தேங்காய். இன்னும் முட்டை வந்துச்சுண்ணா. முன்னாடியே கட் பண்ணி விடுங்க. செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். காய்ஸ் இங்கே வேறு மீன் முட்டை ரெடி ஆகிட்டு இருக்காண்ணா. எடுண்ணா எடுத்துருதா முட்டையா? வரிக்கு போயிடும். கையில் போட்டு இது என்னப்பா இது திருவோடு மாதிரி நிறுத்தி வச்சிருக்காரு ஒரு கையில். என்னைக்கு கையில் மட்டும் வச்சுருங்க அப்படியே மேலே காமிச்சிருவோம். அப்புறம் கையில் விட்ட போகிறான். அவனை நம்பி கையை விடாதீங்க. காய்ஸ் இப்போ மீன் முட்டை எடுத்து சாப்பிட்றாங்க. இதான் மீன் முட்டை. ரொம்ப சூடாக இருக்கு. நான் சூடு சாப்பிட மாட்டேன். சாப்பிடுங்க. மீன் முட்டை அப்படியே பிஸ்கட் மாதிரி இருக்கா. அது சேம் டேஸ்ட் தான்.
மீன் முட்டை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 30 ரூபா முள்ள போட்ட எவருக்கு மீன் முட்டை பேக்கரியில் பேக் பண்ண கேக் மாதிரி இருக்குது. தேங்காய் வச்சு மீன் முட்டை சாப்பிடுவீங்களா என்ன சாப்பிட்றாங்க அப்படியே முழு கழியுது. கைஸ் மீன் சும்மா கம்மன்னு ரெடியாக இருக்குது. இங்கே வருங்க மீன் முட்டை நல்லா இருக்குனாங்க. இதான் கைஸ் மீன் முட்டை. நம்மளும் மீன் முட்டையை சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. கைஸ் தான் அரஞ்சா மீன் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. இந்த மீன் வந்து மீனே இனிப்பு கைஸ், நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து இப்போ நீ ஆயிருந்து எப்படி வந்துருக்குமா, மண்டையை கூட சாப்பிடலாம். அடுத்து வந்து ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆற்று மீன் நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க. ஜிலேபி சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பெத்த ஜிலேபி. நல்லா இருக்குதா? செம்மையாக இருக்கும். எதுக்கு நான் தேங்காய் வறுத்துட்டு நல்லா வரும். அல்வா மாதிரி இருக்கும். உண்மையாவா? ஆமாம் சாப்பிட்டு. கைஸ் தேங்காய் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்காங்க. வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. இன்னும் நல்லா வேகலை. ஓகே கைஸ், நம்ம மீன் சாப்பிட நேரம் வந்துச்சு. பாருங்க நம்மளோட ப்ளேபேக். சாரி, என்னப்பா இது? பட்டர்ஃப்ளை. இன்னைக்கு அவனை கால் பண்ண வைக்க விட மாட்டேன் மறுபடியும். விசிறி வலை வீசி மீன் பிடிக்கலாம்னு வந்தோம். வந்த இடத்துல விசிறி வலையை வீசி மீன் பிடிக்க முடியல. விசிறி வலையை ஒதுக்கு வலையாக மாற்றி மீன் பிடிச்சோம். இந்த கிரெடிட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகுமாரனாக சேரும். அடுத்து ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். மறக்காம உங்களை சார் எதிரிமா இன்னைக்கு தான் நேரத்திலே கூட்டிட்டு போயிருக்காங்க. 6 மணிக்கு வீடியோ முடிச்சிருக்காங்க. இன்னும் டைம் இல்லைங்கன்னா போகிறேன் எவ்வளோ தூரம் இருக்குங்க. எவ்வளோ நேரம் சொல்ல வரைக்கும் இன்னும் சொல்ல முடியாது. இந்த ஜன்னல் பக்கம் கூட குறைக்காங்க. வண்டியில் வந்து அங்கே இறங்கிறோம். ஓகே கைஸ். பாய் கைஸ். பாய் 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 பாய். நெக்ஸ்ட் வீடியோ.